Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin. அளவற்ற அருளாளர் நிகரில் அன்புடையோர் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியீங்கள் தபு தாபியீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் முகநூலூடாக குவைத்தவாசி தௌவா நிலையத்தினூடாக நடத்தப்பட்டு வருகின்ற ரியாலுஸ் சாலிஹீன் தொடரினூடாக உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். 7ஆம் பாடம் பாப் அல் யகீன் வ தவக்குல், அல்லாஹ்விலே எங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுதல் சம்பந்தமான பாடத்திலே தொடராக வரக்கூடிய 77வது ஹதீஸ், பறவைகளின் இதயங்கள் போன்றவர்கள் என்ற ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யதுகுலுல் ஜன்னத அக்வாமுன் அஃஇதத்துஹும் மிஸ்ல அஃஇதத்தித் தைர். ரவாஹு முஸ்லிம். சில கூட்டத்தினர் நாளை மறுமை நாளையிலே சுவனத்தின் நுழைவார்கள். அவர்களுடைய இதயங்கள் பறவைகளுடைய இதயங்கள் போல் இருக்கும். சில உள்ளங்கள், சில மனிதர்கள், சில கூட்டத்தினர் நாளை மறுமை நாளையிலே சுவனத்தின் நுழைவார்கள். ஸ்பெஷல் என்னென்றால், அந்த சுவனத்தின் நுழைகின்ற அந்த மனிதர்களுடைய இருதயங்கள் பறவைகளுடைய இருதயங்கள் போன்று இருக்கும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ரியாலுஸ் சாலிஹீன் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அதுவும் தவக்குல் சம்பந்தமான பாடத்தில். ஏன் இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை ஒரு மூமின் தன்னுடைய காரியங்களை அல்லாஹ்வில் பொறுப்பு சாட்ட வேண்டும், முழு நம்பிக்கை அவனிலே வைக்க வேண்டும், தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் முயற்சிகளுக்கு பின்னால் படைத்தவனிடம் பொறுப்பு சாட்டி ஒப்படைத்து விட வேண்டும் என்ற அந்த தலைப்புக்கு கீழ் ஏன் கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால், மறுமையில் சுவனத்து நுழைகின்ற அந்த கூட்டம், அவங்களோட அந்த நுழைகின்ற அந்த மக்களுடைய இருதயம் பறவைகளுடைய இருதயங்களை போல இருக்கும். சுபஹானல்லாஹ். பறவை என்பது அந்த பறவையுடைய இதயங்கள் போல என்ற மிஸ்ல அஃஇதத்தித் தைர், அதாவது பறவைகளுடைய இருதயங்கள் போன்ற என்ற சொல்லினூடாக நபியார்கள் உலகத்துக்கு சொல்லுகின்ற செய்தி, கள்ளம் கபடமற்ற அச்சமற்ற நிலையில் இருக்கக்கூடிய இருதயம் தான் பறவையுடைய இருதயம். இது எப்படின்னு சொன்னால், அதாவது இயல்பாகவே பறவை அச்சமற்ற நிலைமையில எளிமையானதாக, பரிசுத்தமானதாக, பாசமிக்கதாக, அதே மாதிரி குரோதம், விரோதம், கள்ளங்கபடம், போட்டி, பொறாமை, இது எதுவுமே இல்லாம ஒரு வெள்ளை மனதோடு இருக்கின்ற ஒன்றுதான் பறவை. இந்த பறவையை எப்படி அல்லாஹ் தவக்குல் வைக்குது? அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. நீங்க மட்டும் அல்லாஹ்வின் மேல் உங்களுடைய காரியங்களை உரிய முறையில் நீங்கள் பொறுப்பு சாட்டுவீர்கள் என்று சொன்னார், லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர். திட்டமாக அல்லாஹ் தஆலா பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறது போல உங்களுக்கு உணவு கொடுப்பான். ரிஸ்க், சாப்பாடு மட்டுமில்ல, பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவு கொடுக்கிறானோ, ரிஸ்குடைய தேவை நிறைவேற்றானோ, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பான். தகுது ஹிமாசம் தருஹு பிதானா. நீங்க இந்த பறவையை பார்க்கலையா? வெறும் வயிற்றோடு வெளிக்கிளம்பி போகுது, மாலை வருகின்ற நேரத்தில் வயிறு நிரம்பியதாக கூண்டை வந்து அடைகின்றது. இதுதான் பறவை. இங்க அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, யார் ஒருவர் ஒரு பறவை
அல்லாஹ்வில் முழு நம்பிக்கை வைத்து வெளியாகி போகுது வெறும் பதத்தோட, நான் நேத்து இந்த திசையில தானே போனேன், இன்றைக்கு இந்த திசையில போகப்படாது, நான் முதநாத் இந்த திசையில போனேன், இன்றைக்கு திசையை மாத்துவோம். அது எப்படி நான் முகம் போட்ட திசையில போகுது, வெறும் வயிற்றோட போகுது. எனக்கு இந்த மரத்துல அப்பல் கிடைக்கும், இங்க கிரேப்ஸ் கிடைக்கும், அங்க தொடம் கிடைக்கும், இங்க எனக்கு மாங்காய் கிடைக்கும், இங்க அது கிடைக்கும், இது கிடைக்கும், இது ஒன்றும் இல்ல போகுது. ஆனால் நம்புது என்னென்றால் எனக்கு வெளிக்கிளம்பி போனால் நிச்சயமா கிடைக்கும். இது தவக்குள் வச்சு போகுது. இந்த மாதிரி மனிதா நீயும் அல்லாஹ்வில் உரிய முறையில் தவக்குள் வைப்பாய் என்று சொன்னால் உன் காரியங்களை அல்லாஹு தஆலா பறவைக்கு உணவு கொடுப்பதை போல நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 24:41 அலம் தர, நீங்க பார்க்கலையா, அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் இருக்கிற எல்லாமே அவனை தஸ்பீஹ் செய்கின்றது, துதிக்கின்றது. வத்வைர், பறவைகள், சாஃபாத்துன், பறவைகள் இறக்கைகளை விரித்த வண்ணம் அல்லாஹ்வை துதிச்சு கொண்டிருக்குது. கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, அது எல்லாம் அவருடைய தொழுகையையும் பிரார்த்தனையையும் வணக்க வழிபாடுகளையும் இறைவனை துதிக்கின்ற முறைகளையும் அறிந்திருக்கின்றது. வல்லாஹு அலீமும் பிமா யஃபலூன், நீங்க செய்யற எல்லாத்தையுமே அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த பறவைகளை கீழே விழாம தாங்கி பிடிச்சு கொண்டிருக்கிறான். மா யும்சிகுன்ன இல்லர் ரஹ்மான், அந்த பறவைகள் கீழே விழாமைக்கு தாங்கி பிடிச்சு பறவைகளை மடக்கி மடக்கி பறக்கிறது நீங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அதெல்லாம் அல்லாஹ்க்கு தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக இந்த பறவைகள், அந்த பறவைகளோட உள்ளங்கள் போல சில மனிதர்களோட உள்ளங்கள் இருக்கும். அவங்க சொர்க்கத்தை சுவைக்கக்கூடியவர்கள். இந்த பறவைகளுக்கு சந்தேகம் இல்லை, இந்த பறவைகளுக்கு அல்லாஹ்ல முழு நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ்ல முழு நம்பிக்கை வச்சு முடிவெடுத்து முழு வெற்றியோட திரும்பி வருது. அது எப்படின்னு சொன்னால் சும்மா வீட்டுக்குள் இருக்கல்ல, அது முழுசா நம்புது. எப்படின்னு சொன்னால் எனக்கு வெளியில போனால் கிடைக்கும், வீட்டுக்குள்ள கவுட்டுக்குள்ள கையை வச்சு கொண்டு படுத்துண்டு அல்லாஹ் எனக்கு தருவான்டா, இதை இஸ்லாம் ஒரு நாள் பொறுப்பேற்காது. காரியங்களை செய்து முடித்து விட்டு தவக்குல், இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்றால் ஏற்பாடுகளை செஞ்சிட்டு தவக்குல் வைக்கணும். அதுதான் தவக்குல் உண்மையான நிலைமை. முற்றிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது நம்பிக்கை வைத்து அதே நேரத்தில் முயற்சியை விடாமல் அந்த பறவை செயற்படுறதை நான் பார்க்கிறோம். சில மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்குது, அந்த இருதயங்கள் பறவைகள் இருதயங்கள் போல முயற்சி செய்யுது, வெளிக்கிளம்பி போகுது, பறக்குது, கஷ்டப்படுது, வயிறு நிரம்பி கொண்டு வருது. நீயும் அல்லாஹ்ல தவக்கல் வச்சு ரிஸ்க தேடி முழு நம்பிக்கையோடு வெளிக்கிளம்பி போனால் உனக்கு அது ஒரு நாளும் வீணாகாது. அல்லாஹ்ல தவக்கல் வச்சு போகணும்ன்றது இந்த செய்திகளுக்கு தெளிவா சொல்லி தருது. பறவைகள் அதிக முயற்சியோட அல்லாஹ் தருவாண்ட நம்பிக்கையோட முயற்சிக்குது. அந்த முயற்சியிட வெளிப்பாடு அது பெற்றுக்கொள்ளுது. நபிமார்கள்ட வரலாறுகள், சஹாபாக்கள வரலாறுகள், நபித்தோழர்கள வரலாறுகள், சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாறுகள், முன் சென்ற சமூகங்கள வரலாறுகள் நிறையவே இந்த தவக்குலை படித்து தருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அம்மையாரை கொண்டு வைத்து விட்டு திரும்பி வந்தாரு. அவருக்கு முழு நம்பிக்கை அல்லாஹ்ல இருந்துச்சு. எங்க போறீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மனிதர்கள் இல்ல, நீர்நிலையில ஒன்றுமே இல்ல, போறீங்களே, அல்லாஹ்வா சொன்னான், நாம் அல்லாஹ் தான் சொன்னான், நீங்கள் தைரியமா போங்க, கைவிட மாட்டான். பாருங்க அந்த தவக்குல். தௌர்குக உள்ளுக்கு 100 ஒட்டகங்கள் சன்மானம் பெறறதுக்காக ரசூலோட தலையை வெட்ட ஒரு சமூகம் குவிந்து நிக்கிறாங்க. சந்து பந்துகள் எல்லாம் நிக்கிறாங்க. லவ் அன்ன அஹதக்கும் லவ் நலர அஹதக்கும் தஹத கதமை அஹதக்கும் தஹத கதமை லாபசரணா, காலுக்கு கீழே குடிஞ்சு பார்த்தா எங்களை பார்த்துடுவாங்க. யார சூழல்லா மா தன்னுக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அபூபக்கரே,
எங்க 2 பேரோட 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். இங்க பாருங்க, முயற்சிகளுக்கு பின்னால தவக்குல். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா வகை அந்த இடத்துக்கு வந்து போறதுக்கு, அந்த இடத்துக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தாங்க, தவக்குல் வச்சாங்க. ஆகவே இந்த ஹதீஸ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் போட்டதுக்கு காரணம், யதுகுலுல் ஜன்னத் அக்வாமுன், சுவனத்தை ஒரு சமூகம், ஒரு கூட்டம் நுழையும். அஃஇதத்துஹும் மிஸ்ல அஃஇதத்துத் தைர், சில கூட்டத்தினர் சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்களுடைய இருதயங்கள் பறவைகள் இருதயங்கள் போன்றவர்கள். சுருக்கமா விளங்கணும், பறவை எப்படி அல்லாஹ்ல முழு நம்பிக்கை வச்சு வரும்பத்தோடு போய் வயிறு நிரம்பிக் கொண்டு வருதோ, அது போல தவக்குல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அச்சாணி அடிப்படை என்பதனை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸினோட எங்களுக்கு சொல்லி தருவாராங்க. ஆகவே தவக்குலை உரிய முறையில் கற்போம், வாழ்வில் என்றைக்கும் அல்லாஹ்வின் முழு நம்பிக்கை வைப்போம், அவனையே சார்ந்திருப்போம், அவனிடத்திலே ஒப்படைப்போம், அவனிடமே உதவி பெறுவோம், அனைத்தையும் அவனிடத்திலே கேட்போம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் தவக்குலை உரிய முறையில் விளங்கி பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களை எல்லோரையும் ஆக்கி அருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.